ஒரு காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட நீ படித்து முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கோர் கம்பெனியில் வேலைக்கு போவேன், இல்லை நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போவேன். இதுதான் அவங்களோட பதிலாக இருக்கும். இந்த பதில் சரியாக தவறான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மாமரம் இருக்குது. மாமரத்தில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கல் எடுத்து எறிகிறான். அவனுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா, பழத்து மேலே பட்டால் பழம் விழும், காய் மேலே பட்டால் காய் விழும், எது மேலே படலைன்னா எதுவுமே விழாது. இது தோராயமாக எரியும் போது. இதுவே எனக்கு வந்து இந்த பழம் தான் வேணுன்றத டார்கெட் பண்ணி அந்த பழத்து மேலே எரிஞ்சானா நிச்சயமாக அந்த பையனுக்கு அந்த பழம் கிடச்சிரும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையனுக்கு என்ன பழம் வேணுன்றது முதல்ல தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி டார்கெட் பண்ணணுன்றது தெரியணும். இது ரெண்டும் பண்ணும்போது தான் அவனுக்கு பிடிச்ச பழம் அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நான் கோர் கம்பெனியில் வேலைக்கு போகிறது என்ன அர்த்தம்னா, அவனோட படிப்பு சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்கிறது. இது சரியாக தவறான்னு கேட்டால் தவறு. கோர் கம்பெனின்னு ஒரு வேலை வாய்ப்புன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏபிபி கம்பெனியில் சயின்டிஸ்டாக பொசிஷன் போவேன், நான் டிசிஎஸில் இந்த பொசிஷனில் வேலைக்கு போவேன். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து டிசைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரியர்னா என்ன, யார் கரியர் சூஸ் பண்ணுறது, கரியரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, உங்களுக்கு சூட்டபிளான கரியர் என்ன, உங்கள் கரியரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஐ எம் செந்தில். வெல்கம் டு செந்தில் ஸ்டூடெண்ட் ஹப். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன கரியர் சூஸ் பண்ணுன்றது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டூலாட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் ஒரு கரியரில் வந்து உங்களுக்கு பிடிக்காத கரியரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கரியர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டூலாக இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கரியர் என்னன்றது பார்த்துலாமா? ஓகே, இப்போ நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃபோட ஜேர்னி தான் கரியர்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, அது முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த ஜேர்னி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் கரியர். செகண்ட், யார் உங்களோட கரியரை டிசைட் பண்ணுறாங்கன்றது பார்த்தலாமா? ஓகே, என்ன சொல்கிறீங்க, என் கரியர் நான் தான் டிசைட் பண்ண நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கேட்டோ, உங்கள் ரிலேட்டிவ் சொல்கிறது கேட்டோ, உங்கள் வெல்விஷர் சொல்கிறது கேட்டோ நீங்கள் அந்த கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் உங்கள் ஜாப் வரைக்கும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா, சாரி டு சே திஸ், நீங்கள் உங்கள் கரியரை ஃபைண்ட் அவுட் பண்ணல, நீங்கள் உங்கள் கரியரை சூஸ் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்பேன். அதாவது என்னென்னா, நீங்கள் வெஹிக்கலாக இருக்க ஆசைப்பட்றீங்களா, டிரைவராக இருக்க ஆசைப்பட்றீங்களான்னு கேட்பேன். அதாவது நீங்கள் ஒரு காரில் உட்காந்துட்டு போக ஆசைப்படுறீங்களா, இல்லை அந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களா கேட்பேன். இன்னும் புரியலையா? அதாவது உங்கள் லைஃபோட கண்ட்ரோலை நீங்கள் கையில் எடுப்பீங்களா, இல்லை இன்னொருத்தவங்க கையில் கொடுப்பீங்களான்றதை நான் கேட்குறேன். அப்போ யார் வந்து நம்மளோட கரியர் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் உங்கள் கரியரை சூஸ் பண்ணணும். உங்கள் லைஃப் வந்து உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணும். நீ இப்போ என்னவா ஆக போகிற, இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நீ என்னவா டிசைட் பண்ண போகிறன்ற ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கரியரை நீங்கள் தான் சூஸ் பண்ணீங்க அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கிராண்ட்மா, ஒரு ஆயா வந்து, ஒரு பாட்டிமா வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்னா, அவங்களோட பேரன் பேத்தி வந்து பார்த்துட்டு இந்த பாட்டிமாவுக்கு உடம்பு வந்து சரியாக்குறதுக்கு நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன்னு நாங்கள் டிசைட் பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ அவங்க கரியர் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து வைக்கும். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிறன்றத கேள்வி கேட்கும். நீங்கள் கரெக்டாக அந்த இன்சிடெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அந்த உங்கள் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரியரை சூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பை உங்களோட கரியரை சூஸ் பண்ணிங்கன்றதை தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் கரியர். இப்போ கரியர் எடுத்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு, இன்னொன்று வேலைக்கு போகிறது. அதாவது நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறது ஒரு வகை, இன்னொரு வகை வந்து நான் வந்து வேலை கொடுக்கறது ஒரு வகை. சரிப்பா, எனக்கு எது சூட்டபிளாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட பர்சனாலிட்டி, கரியர் இன்ட்ரெஸ்ட் அண்டு ஸ்கில், இதை பொறுத்து நீங்கள் வேலைக்கு போகிறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா, இல்லை வேலை கொடுக்கறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்சரை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணுறது பெட்டரா, இல்லைனா நீங்கள் ஆண்டர்ப்ரனராக மாற்று பெட்டரான்றதை பற்றி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் லைஃப் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து ஒரு எந்த ரிஸ்க் எடுக்கிறதும் தயாராக இல்லையா? நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செய்கிறதே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்குதா, இல்லை எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் எஸ்ன்னு உங்களோட ஆன்சர் இருந்ததுன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது தான் உங்களுக்கு வந்து சூட்டபிளான ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். அதுவே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்
டெவலப் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் வந்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்தமாரி தாட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெரி ஹாப்பி டு சே தட் உங்களுக்கு பிடிச்ச கரியர் என்னென்னா ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவர்கள் தான் பிடிச்ச வேலை. நெக்ஸ்ட், வாட் யூ வாண்ட் டு பி இன் யுவர் லைஃப். இப்போ டைம் ட்ராவல் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? என்னடா சொல்கிற, காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நிஜமாக இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே வீடியோ பார்த்து வரைக்கும் போதும், ஒரு நோட் பென் எடுத்துங்க. இப்போ நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஏஜ் வந்து 30 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 10 வயசு அப்போ நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துங்க, எழுத ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் 20 வயசில் என்னவா ஆக ஆசைப்பட்றீங்க? 30 வயசில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னவா ஆக ஆசைப்பட்டீங்க? 40 வயசில் என்னவா ஆக ஆசைப்பட்றீங்க? 50 வயசில் என்னவா ஆக ஆசைப்பட்றீங்க? 60 வயசில் என்னவாக ஆசைப்பட்றீங்க? இப்போ இந்த 6 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு, இப்போ இந்த லிஸ்ட் எதுக்காக நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட் தெரிஞ்சால் தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பாண்டி டு சென்னைக்கு போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ சென்னை ரீச் ஆக போகிறத வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. அப்போ நான் வந்து எதர் காரில் போவீங்களா, பைக்கில் போவீங்களா, இல்லை வந்து பஸ்ஸில் போவீங்களா, டிசைட் பண்ணிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதான். இதுவே நான் வந்து இந்த செக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லைஃப்பில் எந்த ஒரு டார்கெட்டும் இருக்காது. எந்த ஒரு டார்கெட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ எங்கே போகணுன்னே தெரியாது நமக்கு. அப்போ நம்ம லைஃப் நம்ம பிடிச்ச மாதிரி நம்மளால் வாழ முடியாது. நெக்ஸ்ட், பேஷன் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் இட். ஸோ என்னோடய பேஷன் என்ன, எனக்கு எது வந்து ரொம்ப பிடிக்கும், அதை வந்து உங்கள் கரியராக மாற்றணும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அப்போ கரியர் வந்து ட்ராயிங்கில் தான் நான் உருவாக்கணும். ஸோ இப்போ பேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எது நேச்சுரலாக வரும், ஸோ நான் வந்து எதில் குட் அட், இதை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சரி, நோட் பண்ணி எடுத்துகிட்டு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு 10-15 எழுதுனா போதும். ஓகே, அதில் ரேங்க் அவுட் பண்ணுங்கள். ரேங்க் பண்ணி ஃபஸ்ட்டு 5 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, உதாரணத்துக்கு எனக்கு கிட்டார் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிட்டார் வாசிக்க ரொம்ப பிடிக்கும்னா அதில் வந்து வர சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிறது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, அப்போ கிட்டார் வாசிக்கிறது எனக்கு வந்து பிடிக்குன்றது பேஷன் கிடையாது. அதுவே எனக்கு வந்து சிங்கிங்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் பாட்டு கற்றுக்கிறதுலேருந்து பாட்டு பாடுறதுலேருந்து ஸ்டேஜில் பாடி மெடல் வாங்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிங்கிங் என்னோடய பேஷன். அதேமாரி ட்ராயிங் என்னோடய பேஷன். அந்த ட்ராயிங் தான் உங்களோட கற்றுக்கிறதுலேருந்து ட்ராயிங் காம்படிஷன் வரைக்கும் போய் ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட பேஷனாக இருக்கும். இப்போது நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிவில் இன்ஜினியரிங் ஆகட்டும் சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும் சரி, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்க்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகி உங்களோட பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கரியரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி, உங்களோட ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரியர் சூஸ் பண்ணி அதில் லீட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சரிப்பா, நான் வந்து பேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், என் லைஃப்பில் நான் என்ன ஆகணும் ஆசைப்பட்றேன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்கை நான் எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நான் அது பண்ணி முடிச்சேன்னா அதுதான் ஸ்கில்லுன்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிங்கிங்கில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், பாட்டு பாடுறதுல என்ன ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடுறது, அதோட லிரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, எந்த இடத்துல எந்த பிச்சில் ஹையாக பாடணும், எந்த பிச்சில் லோவாக பாடணுன்ற வோக்கல் ட்ரைனிங்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேலைக்குமே வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து வேலை வாய்ப்பில் வந்து சர்ச் பண்ணும்போதே அதிலே போட்டிருப்பாங்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்றது. அந்த ரெக்யர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் படித்து பார்த்தாலே இந்த ஜாபுக்கு இந்த ஸ்கில் தேவைப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். அப்படி டெவலப்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பிடிச்ச வேலை நமக்கு கிடைக்கும். இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசி டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஃபைண்டிங் யுவர் கரியர் த்ரூ அசஸ்மெண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து கரியர் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றதை நான் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. அந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் ஃபில் அவுட் பண்ணாலே போதும், உங்களோட கரியர் என்னன்றது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ அசஸ்மெண்ட்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. டெஸ்ட்னா இது வந்து ரைட் ஆன்சர், ராங் ஆன்சர், பாஸ் ஃபெயில், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர்டு, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் டெஸ்ட்டு. ஆனால் அசஸ்மெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செர்டன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. அந்த ஆன்சர்லேருந்து உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதான் வந்து ஃபைண்டிங் ஒரு கரியர் த்ரூ அசஸ்மெண்ட்டு. இப்போ அந்த அசஸ்மெண்ட்டில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கரியர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, செகண்ட் வந்து பர்சனாலிட்டி ட்ரைட்டு. இப்போ பர்சனாலிட்டி ட்ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 மேஜர் ட்ரைட்டை சொல்கிறேன். ஒன்று வந்து மேயர்ஸ்பர்க் பர்சனாலிட்டி ட்ரைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சனாலிட்டி எல்லாரோட பர்சனாலிட்டி வந்து ஒரு 16 பர்சனாலிட்டிகளை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கேரி அவுட் பண்ணிங்கன்னா அந்த 16ல் நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனாலிட்டிக்கு வந்து நீங்கள் மேட்ச் ஆவீங்க. அப்போ உங்களுக்கு மேட்ச் அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஜாபை வந்து மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி அது வந்து ப்ரூவன் மெத்தடாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரைட்டுன்னுவாங்க. நம்மளோட பர்சனாலிட்டி வந்து 5 கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து வேலை வாய்ப்பு வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்டிடியூடு, ஸ்கில் டெஸ்ட். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் மாரி கிரியேட் பண்ணி ஆன்லைனில் வந்து செல் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த அசஸ்மெண்ட் வாங்கி கூட நீங்கள் வந்து எழுதி உங்களோட கரியர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேம் என்ன வச்சுருக்கேன்னா ஃபைண்ட் மை கரியர். ஓகே, 9 செக்ஷன்ஸ் 202 கொஸ்டின்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இது வந்து கூகுள் ஃபார்மில் இருக்குது. ஃப்யூச்சரில் நான் வந்து ஒரு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 days டைம் கொடுங்க எனக்கு. நான் வேலிடேட் பண்ணி உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டு நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குது எனக்கு அதில் எதாவது இருந்தால் நம்ம வந்து 1-to-1 செக்ஷனில் கூட உட்காந்து நம்ம வந்து உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் பையன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க, சரிங்களா? இல்லை கரியர் சூஸிங்கில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை ரீட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியுன்றதை நான் மேக் பண்ணுறேன். ஓகே, சரிங்க. ஸோ நான் ஃபைனலாக கேட்குறது தான், யாரெல்லாம் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் டு த செந்தில் ஸ்டூடெண்ட் ஹப். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பையன்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் டீச்சராக இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் டூனம் டாட்டா, பபாய்.